ஃப்ரிஸி ஹேர்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப சாஃப்டா ஷைனிங்கா. ஆனா உண்மை அது கிடையாது. நிறைய பேர் வந்து நம்ம கடையில வந்து பொருட்கள் வாங்கும்போது கேட்பாங்க, சீக்கிரமாவே அதை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. முடியோட வேர் கால்கள் இருக்கு இல்லையா, அங்க எல்லாம் ஒரு எண்ணெய் சுரப்பி இருக்கும். அந்த ரெண்டை மட்டுமே நீங்க பயன்படுத்தி உங்களுடைய முடிகளுக்கு நீங்க குளியல் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா முடியோட நிறத்தை வந்து மாத்துது அப்படின்னு தான் நமக்கு அது எல்லாமே மாறி போச்சு. பாதிக்கு பாதி உண்மைன்னு சொல்லலாம். செம்பருத்தி பொடியாவோ கரிசலாங்கண்ணி பொடியாவோ எண்ணெய நிச்சயமா போக்கும். அது எந்த இடத்துல வந்து மிஸ்டேக்ஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வணக்கம், நான் நான்சி, ஃபவுண்டர் ஆஃப் மென்னா நேச்சுரல்ஸ் அண்ட் அக்கு தெரபிஸ்ட். 9 myths about the hair wash powder. தலைக்குடியல் பொடியை பத்தி நம்மள பல பேருக்கும் நிறைய தவறான எண்ணங்கள் இருக்கு. அந்த தவறான எண்ணங்களை பத்தியும் அந்த தவறான எண்ணங்களுக்கு சரியான கருத்துக்கள் பத்தியும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மித்து, தலைக்குளியல் பொடி பயன்படுத்தினா தலை ரொம்ப ஒரு மாதிரி வரவரன்னு ஆயிடும். ஃப்ரிஸி ஹேர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மாதிரி வரவரன்னு ஆகும். தலைக்குளியல் பொடி பயன்படுத்தினாவே அந்த மாதிரி வரவரன் தான் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. உண்மை அதுவல்ல. வெறும் சீயக்காய் பொடியை மட்டுமே நீங்க பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய தலைமுடி வந்து அந்த மாதிரி வரவரன்னு ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நம்ம சரியான அளவுகள்ல சரியான விகிதங்கள்ல மூலிகைகள் எல்லாமே பயன்படுத்தி ஒரு தலைக்குளியல் பொடியா நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா முடி வந்து அந்த மாதிரி ஆகாது. ரொம்ப சாஃப்டா ஷைனிங்கா மெத்துன்னு ரொம்ப அழகாவே இருக்கும். மித் நம்பர் 2, தலைக்குளியல் பொடி பயன்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஐயோ, தலைக்குளியல் பொடி போட்டு பண்றதா, மூலிகை சீயக்காய் பொடி யூஸ் பண்றதா, அதெல்லாம் யூஸ் பண்ணா ரொம்ப வந்து கஷ்டம், அதை தேய்க்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அது கஷ்டமா இருக்கும், வலிக்கும் அப்படிலாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா உண்மை அது கிடையாது. என்னுடைய முடிக்கு நான் வந்து தலைக்குளியல் பொடி தான் பயன்படுத்துறேன். எனக்கு அந்த மாதிரி கஷ்டமா தெரியல. இது நம்மளுடைய மனதை பொறுத்த ஒரு விஷயம்னு சொல்லலாம். நம்ம இப்போ ஷாம்பு எடுக்கிறோம், இப்படி தேய்க்கிறோம், அப்படியே அழகா உங்களுக்கு நுர வருது, ஸ்மூத்தா இருக்கு, தேய்க்க இது பண்றோம், அப்ப அது ரொம்ப எளிமையா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அப்படி கிடையாது. நம்ம முடி வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தா இருக்கணும், நல்ல வலுவா இருக்கணும், அழகா இருக்கணும், நீளமா இருக்கணும், அடர்த்தியா இருக்கணும், நமக்கு இவ்வளவு ஆசைகள் இருக்கும் போது நம்ம முடிக்காக கொஞ்சம் மெனக்கெட்டு நம்ம சில விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்கு. அப்ப நம்ம மனதை தான் முதல்ல தயார்படுத்திக்க வேண்டியிருக்கு. நிறைய பேர் வந்து நம்ம கடையில வந்து பொருட்கள் வாங்கும்போது கேட்பாங்க, சீயக்காய் பொடியை வந்து பயன்படுத்த ஈஸியா இருக்குமா, அது பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குமே அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்லுவேன், இல்ல என்னுடைய முடிக்கும் நான் வந்து இந்த சீயக்காய் பொடி தான் பயன்படுத்துறேன் அப்படின்னு நான் சொல்லும் போது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவங்க கேட்குறாங்க, எனக்கு நிஜமாவா உங்க முடிக்கு நீங்க தான் பயன்படுத்துறீங்களா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இல்லைங்க, என்னோட முடிக்கு நான் தான் பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வாங்கிட்டு போவாங்க. அப்புறம் வாங்கினதுக்கு அப்புறமா அவங்க தொடர்ந்து வருவாங்க, என் குழந்தைங்களுக்கு நல்லா இருக்குது, எனக்கு நல்லா இருக்குதுன்னு அதை சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆக இதுல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளுடைய எண்ணங்கள் தான். நம்ம தப்பா நினைச்சுக்கிறோம் அது வந்து கஷ்டம்னு சொல்லி. நம்ம மனசை முதல்ல தயார் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதை பயன்படுத்த ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது ரொம்ப எளிமையாவே இருக்கும். முதல் ஒரு 2 வாரங்களுக்கு ஒருவேளை அது கஷ்டமா இருக்கலாம். ஆனா போக போக அது வந்து உங்களுக்கு பழக்கமாயிடும். சீக்கிரமாவே அதை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. 3வது மித்து ஒன்று இருக்கு. தலைக்குளியல் பொடியை பயன்படுத்தினா நமக்கு டேண்ட்ரஃப் வரும், ஷாம்பு மாதிரி நமக்கு சுத்தம் பண்ணாது, தலையில வந்து இன்னும் அழுக்குகள் அப்படியே இருக்கும் அப்படிலாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க. உண்மையான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைக்குளியல் பொடியை பயன்படுத்தும் போது நிச்சயமா நீங்க அலசுறதுல ரொம்ப கவனம் எடுத்துக்கணும். நீங்க அலசும் போது தண்ணியை வந்து ஒழுங்கா விட்டு அலசாம உங்களுடைய தலைக்குளியல் பொடிகள் அங்கங்க உங்களுக்கு அங்க திட்டா நின்னாலோ இல்லைன்னா உங்களுக்கு பொடிகள் மாதிரி அங்கங்க நின்னாதான் உங்களுக்கு அது நாளடைவுல ஒரு டேண்ட்ரஃப் உருவாக்குறதோ இல்லைன்னா ஏதோ ஒரு அழுக்கு உங்க மண்டையில இருக்கிற மாதிரியே உங்களுக்கு ஒரு உணர்வை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா உண்மை அது கிடையாது. நீங்க தலைக்குளியல் பொடியை பயன்படுத்தி குளிக்கும் போது முழுமையா தண்ணீர் விட்டு நல்லபடியா அலசிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு டேண்ட்ரஃப்லாம் அப்படி வராது, நல்லபடியாவே இருக்கும். ஷாம்புவை விட நல்லா அழகா வந்து சுத்தம் பண்ணும். ஒரு 8-9 வருடங்களா நான் அதை தான் பயன்படுத்திட்டு இருக்கேன். அப்படி இருந்ததுன்னா நம்ம ஷாம்புவே பயன்படுத்தாத போது முடியல அழுக்குகள் இருந்துட்டே இருந்தா எப்படி இருக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அப்படி கிடையாது. தலைக்குளியல் பொடி வந்து நிச்சயமா அழுக்குகளை நிச்சயமா போக்கும். மித் நம்பர் 4, தலைக்குளியல் பொடியை பயன்படுத்தணும்னா நம்ம முடியோட ஸ்கேல்புக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஹார்ஷான விஷயமா இருக்கும், அது ரொம்ப வந்து உயிரிழந்து போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹார்ஷா இருக்கும் தலைக்குளியல் பொடி அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஏன்னு தெரியல, எல்லாரோட மனதிலையும் தலைக்குளியல் பொடினா ஒரு வரங்கிற எண்ணம் தான், அந்த வரன்னு இருக்கும் அப்படின்னு எல்லார் மனசுலயுமே அது இருக்கு. ஆனா வந்து அப்படி கிடையாது. தலைக்குளியல் பொடியை நீங்க சரியான விதத்துல பயன்படுத்தணும், சரியான விகிதத்துல நீங்க பொருட்களோட கலந்துருக்கணும். சீக்காயையும் பூந்தி கொட்டையையும் மட்டும் நீங்க ஒரு பொடியா அரைச்சு அதை உங்களுடைய தலைக்கு பயன்படுத்துறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, பொதுவாவே நம்மளுடைய முடியோட வேர் கால்கள் இருக்கு இல்லையா, அங்க எல்லாம் ஒரு எண்ணெய் சுரப்பி இருக்கும். அந்த எண்ணெய் சுரப்பி அந்த வேர் கால்களை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குறதுக்காக, அது எப்பயுமே வந்து நம்மளுடைய ஸ்கேல்ப்ல அந்த வேர்கால்கள் நல்லா ஊன்றி இருக்கணுங்கிறதுக்காக இருக்கப்பட்ட
எண்ணெய் சுரப்பிகள். அப்போ அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு எண்ணெய் வந்து எப்பயுமே மெயின்டைன் பண்ணணும். ஆனால் இந்த சீயக்காய் பொடியையும் பூந்தி கொட்டையையும் மட்டும் நீங்கள் பயன்படுத்துறீங்க, அந்த ரெண்டை மட்டுமே நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய முடிகளுக்கு நீங்கள் குளியல் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த எண்ணெய் சுரப்பியை முற்றிலுமா அது வந்து வற்ற வச்சிரும், முழுமையாக அதில் இருக்கிற எண்ணெய்களை எல்லாமே எடுத்துரும். இது வந்து பொதுவாக மற்ற ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுற ஷாம்பூஸ்லையும் நடக்கும். எண்ணெய் சுரப்பிகளை மொத்தமாக வற்ற வச்சு நம்மளுடைய ஸ்கேல்ப் எல்லாத்தையுமே ரொம்ப ட்ரை ஆக்கி அப்படியே வர நாக்கும். ஸோ இது எப்போ நடக்கும்னா அந்த சீயக்காவையும் வெறும் பூந்திக்கொட்டை சீயக்காய் இதை மட்டுமே அளவுகள் எடுத்து நீங்கள் பண்ணும்போது இந்த இது நடக்கும். குறிப்பிட்ட சில மூலிகைகள் இருக்குது, அதோட சில பொருட்கள் இருக்குது, இதை எல்லாத்தையுமே ஒரு விகிதாசாரமாக நீங்கள் எடுத்து பயன்படுத்தும் போது, சரியான விகிதங்களில் எடுத்து நீங்கள் அதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு இந்த மாதிரி ஆகாது. இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த காலத்தில் நமக்கு வந்து சீயக்காய்களை பயன்படுத்தினாங்க, வெறும் சீயக்காய்களையும் பயன்படுத்தினாங்க, சீயக்காயோட சில பொருட்களை பயன்படுத்தினாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சீயக்காய் முழுமையாக இருக்கும் இல்லையா, முழு சீயக்காவாக இருக்கும் இல்லையா, அந்த சீயக்காவை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஊற வச்சு அதை வந்து ஆட்டாங்கல்ல ஆட்டி அப்படியே அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இலகு தன்மையில் இருக்கும், பிசு பிசுன்னு இருக்கும். அப்படியே எடுத்து அவங்க தேய்ச்சி அழகாக குளிப்பாங்க. அதையுமே வந்து அடிக்கடி பயன்படுத்த மாட்டாங்க, இதோட சேர்த்து மற்ற பொருட்கள்லாம் சேர்த்து பண்ணுவாங்க. இப்படி பண்ணும்போது அந்த மாதிரி ஆகலை. ஆனால் நம்ம சீயக்காவை வெயிலில் காய வச்சு அது பொடி மாதிரி ஆக்கிட்டு அதை மறுபடியும் தண்ணியிலையோ இல்லை வேற எதுலையாவதோ கலந்து நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி முற்றிலுமாக அதை வந்து வரன்னு ஆக்கிடுது. இதெல்லாம் என்னுடைய முடியல நான் இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதை வச்சு தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம வந்து தலைக்குளியல் பொடி ஒரு விகிதங்களோடு பயன்படுத்தும் போது அந்த மாதிரி ஆகாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கும். மித் நம்பர் 5, 5வது தவறான எண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீயக்காய் பொடி அல்லது தலைக்குளியல் பொடி முடியோட நிறத்தை வந்து மாத்துது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. முடியோட நிறத்தை மாத்துறதுக்கு நம்ம வந்து அதுல கலந்திருக்கிற பொருட்கள் தான் முக்கியம். அதுல இருக்க கலந்திருக்க பொருட்கள்ல நம்ம வேற பொருட்கள், உதாரணத்துக்கு மருதாணி இலைகளோட அளவை வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்தி இருந்தா ஒருவேளை உங்களுக்கு வந்து அது ஒரு ப்ரௌனிஷ் ஷேடை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள்ல நம்ம விகிதங்களோட அளவுகள் வந்து மாற்றப்பட்டிருந்தா அந்த மாதிரி ஆகும். ஆனால் எல்லா சரியான அளவில் பயன்படுத்துகிற விகிதங்களில் பயன்படுத்தக்கூடிய மூலிகை சீயக்காய் பொடிகளில் அந்த மாதிரி ஆகாது. மித் நம்பர் 6, 6வது தவறான எண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூலிகை சீயக்காய் பொடி இல்லைன்னா தலைக்குளியல் பொடி எல்லா விதமான முடிகளுக்கும் உகந்தது கிடையாது, குறிப்பிட்ட சில வகையான முடிகளுக்கு மட்டும்தான் உகந்தது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, நம்ம ஆயிலி ஹேராக இருந்தாலும் சரி, ட்ரை ஹேராக இருந்தாலும் சரி, சுருட்டு முடியாக இருந்தாலும் சரி, எல்லா வகையான முடிகளுக்கும் அந்த காலத்தில் வந்து சீயக்காய் பொடி தான் பயன்படுத்தினாங்க. இப்போ தான் நமக்கு அது எல்லாமே மாறிப்போச்சு. ஆனால் முன்னாடி எல்லா அம்மாவாகட்டும் பாட்டியாகட்டும் வீட்டில் தங்கச்சி ஆகட்டும் சித்தி ஆகட்டும் எல்லாருக்குமே வேற விதமான முடிகள் தான் இருந்தது. அப்போ எல்லாருக்குமே வந்து அது வந்து சீயக்காய் பொடி பயன்பட்டது. நம்ம பயன்படுத்துகிற முறைகளை பொறுத்து ப்ராப்பர் ரேஷியோவில் நம்ம பண்ணோம் அப்படின்னா நிச்சயமா அது எல்லா விதமான முடி வகைகளுக்குமே அது பொருந்தும். மித் நம்பர் 7, 7வது தவறான எண்ணம்னு பார்த்தீங்கன்னா சீயக்காய் பொடியை நம்ம ஒரு ஹேர் மாஸ்க் நம்ம தலையில் அப்ளை பண்ணியிருக்கும் போது பயன்படுத்த முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து பாதிக்கு பாதி உண்மைன்னு சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலரான ஒரு குறிப்பிட்ட விதமான ஹேர் மாஸ்கை நீங்கள் பயன்படுத்தும் போது அந்த மாதிரி ஆகாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, தயிர் வச்சு நீங்கள் ஏதாவது மாஸ்க் பண்ணுறீங்க, இல்லை சின்ன வெங்காயம் வச்சு ஏதாவது மாஸ்க் பண்ணுறீங்க, தேங்காய் பால் வச்சு மாஸ்க் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஆயிலி பேஸ்டாவோ இல்லை வாட்டரி பேஸ்டாவோ தண்ணி தன்மையும் எண்ணெய் தன்மையும் இருக்கக்கூடிய ஒரு மாஸ்கை நீங்கள் வந்து உங்களுடைய தலைக்கு அப்ளை பண்றீங்கன்னா நிச்சயமா சீயக்காய் பொடியை அதற்கப்புறம் பயன்படுத்தலாம். ஆனா நீங்க பயன்படுத்தக்கூடிய ஹேர் மாஸ்கே ஒரு பொடி தன்மையில இருக்கு. நீங்க உங்க கையில இந்த பொருட்கள்லாம் கிடைக்கல அப்படிங்கிறதுனால நீங்க எடுக்கும் போதே செம்பருத்தி பொடியாவோ செம்பருத்தி இலையோட பொடியாவோ இல்ல ஒரு கரிசலாங்கண்ணி பொடியாவோ நீங்க உங்களோட தலைக்கு வந்து ஒரு பொடி வகையில நீங்க ஒரு மாஸ்க் போடணும், ஹெர்பல் ஹேர் மாஸ்க்னு சொல்லிட்டு நீங்க போடணும்னு ட்ரை பண்றீங்கன்னா அதை பயன்படுத்தும் போது ஏற்கனவே அது உங்களுடைய தலையை வந்து ரொம்ப ட்ரை ஆக்கியிருக்கும். மறுபடியும் நீங்க வந்து ஒரு குளியல் பொடியை போட்டு நீங்க பயன்படுத்தும் போது, தலைக்குளியல் பொடியை போட்டு பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஒரு வறட்சி தன்மையையும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அதை அலசுறதுக்கு இன்னும் கொஞ்சம் கடினமான தன்மையையும் கொடுக்கும். ஆனா நீங்க பயன்படுத்துறது ஒரு இலைகளோ தண்ணி தன்மை உள்ள இல்லைனா எண்ணெய் தன்மை உள்ள ஏதாவது ஒரு பொருட்களை போட்டு பயன்படுத்தும் போது நிச்சயமா அந்த மாதிரி ஆகாது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எளிமையாவே இருக்கும் இந்த தலைக்குளியல் பொடியை போட்டு பயன்படுத்தும் போது. அதை முடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் உங்களுடைய கூந்தல் வந்து ரொம்ப ஒரு மெத்துன்னு சாஃப்டா ஷைனிங்கா அந்த மாதிரிலாம் ஆகும். மித் நம்பர் 8,
மித் நம்பர் 8 என்னன்னு பாத்தீங்கன்னா, தலைக்குளியல் பொடியை தொடர்ந்து பயன்படுத்தினா உங்களுடைய கூந்தலை வந்து அது டேமேஜ் பண்ணும், ஹேர் டேமேஜ் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவுமே வந்து சரியான கருத்து கிடையாது. நீங்க பயன்படுத்துற அந்த விகிதங்கள் தான். நீங்க வெறும் சீயக்காய் பொடியையும் பூந்திக்கொட்டையையும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த விதங்கள் அது ரெண்டும் மட்டுமே நீங்க பயன்படுத்தும் போது உங்களுடைய தலையோட முடியில இருக்கிற அந்த வேர்க்கால்கள் எல்லாமே வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது டேமேஜ் ஆக தான் செய்யும். இது வந்து நீங்க எந்த ஒரு ஹார்ஷ் கெமிக்கல் உள்ள ஷாம்பு பயன்படுத்தினாலும் நடக்கக்கூடியதுதான். ஆனா நீங்க ஒரு பல விகிதங்களோட சேர்த்து நீங்க பயன்படுத்தும் போது அந்த மாதிரி ஆகாது. நீங்க பயன்படுத்தும் போதே ஒரு சரியான விகிதங்கள்ல நீங்க அந்த தலைக்குளியல் பொடியை எடுத்து நீங்க பயன்படுத்துறீங்க, அதுவும் வந்து ஒரு பர்டிகுலரா ஒரு இடைவெளி விட்டு நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னும் போது நிச்சயமா உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு டேமேஜும் உங்களோட ஹேருக்கு வந்து நடக்காது. மித் நம்பர் 9, தலைக்குளியல் பொடி உங்களுடைய தலையில இருக்கிற எண்ணெயை போக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. தலைக்குளியல் பொடி வந்து எண்ணெயை நிச்சயமா போக்கும். அது எந்த இடத்துல வந்து மிஸ்டேக்ஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எடுக்கக்கூடிய அளவு இருக்கு இல்லைங்களா, அந்த தலைக்குளியல் பொடியை நீங்க ஒரு சரியான விகிதத்துல இருக்கிற ஒரு மூலிகை சீயக்காய் பொடியை நீங்க எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட அளவோட விகிதத்தை பொறுத்து அது மாறும். இப்போ நீங்க எண்ணெய் குளியல் பண்றீங்க, எண்ணெய் குளியல் பண்ணும்போது நம்ம எவ்வளவு எண்ணெய் வச்சிருப்போம், தலையில வந்து அப்படியே வலிய எண்ணெய் வச்சிருப்போம். அவ்வளவு வலிய எண்ணெயை வச்சுட்டு நீங்க ரெகுலரா தலைக்கு குளிக்க போகும்போது எடுக்கிற மாதிரி ஒரு 2 ஸ்பூன் சீயக்காய் பொடியவோ இல்ல தலைக்குளியல் பொடியவோ எடுத்துட்டு போனா என்ன ஆகும்? எப்படி போகும் அந்த எண்ணெய்? போகாது. நீங்க ரெகுலரா குளிக்கும் போது, ரெகுலரா வந்து நம்ம நார்மலா வச்சிருக்கோம், தலைக்கு எண்ணெய் வச்சிருக்கோம் அப்படின்னா நீங்க குளிக்கும் போது நீங்க எடுத்துக்கிற அளவு வேறையா இருக்கும். நீங்க எண்ணெய் குளியல் பண்ணும் போது நீங்க எடுத்துக்கிற அளவு வேறையா இருக்கும். ஒருத்தவங்களுக்கு முடி குட்டியா இருக்கும், அவங்களுக்கு எடுத்துக்கிற அளவு வேறையா இருக்கும். ஒருத்தவங்களுக்கு முடி பெருசா இருக்கும், அவங்களுக்கு எடுத்துக்கிற அளவு வேறையா இருக்கும். அப்போ அளவுகளை பொறுத்து தான் இந்த எண்ணெய் போறது போகாதது பொறுத்து இருக்கு. நீங்க எப்போ வந்து அந்த அளவுகளை வந்து சரியான அளவுகள்லையும் சரியான கலவைகள்லையும் நீங்க கலந்து அதை பயன்படுத்துறீங்களோ அப்ப நிச்சயமா வந்து உங்களுக்கு அந்த எண்ணெயை வந்து நிச்சயமா போக்கும். உங்களுடைய உடலை பற்றிய, மனதை பற்றிய விழிப்புணர்வு பதிவுகள், இன்னும் வந்து ஹெல்த் கான்ஷியஸான சில வேல்யூவான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வலையொலியை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணி பகிர்ந்துக்கோங்க.